ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஏரா வாங்கியிருக்கேன். ஏரா இன்னைக்கு அது நியூ ஸ்டைலில் செய்யலாம். இப்போ ஏரா வாங்கியிருக்கேன், க்ளீன் பண்ணறதுக்காக எனக்கு தெரியாது. அதுக்கே என் வீட்டுக்காரருக்கு சொன்னால் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னா, அவங்களே எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேலை வைக்கிற சொல்லிட்டு அவங்கள க்ளீன் பண்ணுறாங்க. பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்று தான் க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் எடுக்கிறாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நான் சாப்பிட்றா சொல்லிட்டு இங்கே நிற்குது. எவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆகும் தெரியலையே. பாருங்கள், எங்கே பொறுமையாக பண்ணுறாங்க. ஐயோம்மா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஒன்றே தான் க்ளீன் பண்ணாங்க. அவங்கள எப்போ க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க தெரியலையே. இன்றைக்கி கிச்சனில் நின்றுட்டு க்ளீன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கே பாத்ரூம் வந்துட்டாங்க பாருங்கள். பாத்ரூமில் உட்காந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். நான் சொன்னேன் இன்றைக்கி க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகும், சாயந்தரம் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க பாருங்கள். பாத்ரூமில் வந்து உங்களை க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம வாங்க என்ன பண்ணுறோம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாப்பா உட்காந்துச்சு படிக்கிறதுக்காக. கை கை பாட்டு பாடு. சரி போ போ போ. பார்த்தீங்கன்னா அப்புறம் பாப்பா இப்படி பாட்டு பாடுதுன்னு. இப்போ வாங்க பார்க்கலாம் மசாலா என்ன இருக்குன்னு. மசாலாவில் நான் இங்கே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 வெங்காயம். அப்புறமா தக்காளி 3 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா எல்லாம் ரொம்ப இல்லை, அவ்வளோதான். அப்புறமா இங்கே சாப்பாடு வச்சுட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சு, நான் எல்லா வேலை முடிச்சுட்டு அவங்களுக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். உட்காந்து எப்படி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கை காலையெல்லாம் வலிக்குது, நீ என்ன வேலை எனக்கு கொடுத்தா அப்படி சொல்லி உட்காந்துருக்காங்க. முடியல என்னால். க்ளீன் பண்ணேன். ரொம்ப கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸாக. குட்டி குட்டியாக இருந்தேன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னா அதை தான் க்ளீன் பண்ணாங்க. அவ்வளோ நேரம் ஆகி க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க பாருங்கள். எவ்வளோ 1/2 கிலோ வாங்கினா ஏரா கொஞ்சமாக ஆயிடுச்சு. எவ்வளோ க்ளீனில் எவ்வளோ போயிடுச்சு பாருங்கள். ஏரா அப்படி தான். இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இன்றைக்கி ஏரா தொக்கு பண்ணல, எப்படி பண்ணுற வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் அது க்ளீன் கழுவுலாம் நல்லா கழுவிட்டு நம்ம சமையல் செய்யலாம் வாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் போட்டுட்டு அப்புறமா அதில் கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் பொரிச்சிச்சின்னா அப்புறமா அதில் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுடலாம். நீங்கள் நிறைய ஈர வாங்கினீங்க, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்து போடுங்க. அப்புறமா பச்சை மிளகா ஸ்மெல்லுக்காக நல்லா பச்சை மிளகா போடலாம். 2 வச்சுட்டு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம்.
கொஞ்ச நேரம் வதக்கிக்க அப்புறமா இப்போ மசாலா போடலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறமா தனியா தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறமா கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கோன்னா தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுடலாம். ஏற தொக்குக்கு எவ்வளோ உப்பு வேணும் போட்டுருங்க. போட்டுட்டு தக்காளி ஃபர்ஸ்ட்டு நல்லா வதக்கி விடலாம். மூடி வச்சுட்டு வதக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வாசனை இருக்குது. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கோம் ஏரா க்ளீன் பண்ணினா ஏரா போட்டுடலாம். ஏரா போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஒன்றும் போட வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஏரா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம ஏராத்துக்கு நல்லா வதக்கிச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம். அப்புறமா தான் அது நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா அப்புறமா நம்ம தண்ணி வேணும்னா நம்ம போடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. அப்போ ஒரு கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுட ஏரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இப்படி தொக்கா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தான். நான் அதுக்கே தான் கொஞ்சமாக நம்ம ஜாரில் கொஞ்சம் தக்காளி கிரைண்டிங் பண்ணணும், அந்த ஜாரில் கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி போட்டு நான் கழுவிட்டு ஊற்றிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சாப்பாடில் சாப்பிட்ற மாதிரி பிசைஞ்சு அந்த மாதிரி தான் வைக்கிறதுக்காக பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதி வந்துச்சுன்னா நம்ம சுடு ஏரா தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரா தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி எல்லாம் நல்லா தொக்கு மாதிரி ஆயிருக்கேன்னா தண்ணி ரொம்ப இல்லை, ட்ரை ரொம்ப இல்லை, நம்ம நல்லா ஆயிருக்கு ஏரா தொக்கு. சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது. இப்போ வீட்டுக்காரருக்கு வேலை வந்துச்சு, அவங்கள வேலைக்கு போவாங்க, அதுக்கே சாப்பிட்டுட்டு போவாங்க. சாம்பார் இருந்துச்சு, அப்புறமா ஏரா தொக்கு. அவங்கள சாப்பிட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. गर्मा गर्म अच्छा है. எவ்வளோ சிம்பிளாக ரெசிபி தானே, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செய்யுங்க, சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.
பாய், சந்திக்கிறேன் நியூ vlogல. ப்ளீஸ் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ்.